ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் நாளைக்கான ஸ்லாட்ல 854 டிக்கெட்ஸ் இன்னமுமே அவைலபிள் இருக்கு. யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, நாளைக்கு காலையில நீங்க சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி பிளான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டோக்கன்ஸ் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அதே மாதிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் இந்த டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு 854 டிக்கெட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. எனக்கு நாளைக்கு மத்தியானத்துக்கான ஸ்லாட்டு தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நைட்டே நீங்கள் கவுண்டரில் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏர்லி மார்னிங் 2 மணிலேருந்து உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது டிடிடிலேருந்து வந்திருக்க முக்கியமான தகவல், இன்னும் அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணலை, ஆனால் நியூஸில் எல்லாமே இந்த விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி டிடிடி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஆதார் பயோமெட்ரிக் அப்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம்தான். காரணம் வந்து என்ன அப்படின்னா, ஒரே மொபைல் நம்பர், ஒரு ஆதாரில் நிறைய தர்ஷன் டிக்கெட், அதே மாதிரி ரூம்ஸ் புக்கிங், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து புக்கிங்கில் நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறாங்கன்றதுக்காக நாங்கள் வந்து ஒவ்வொரு பக்தரோட ஆதாரையுமே வேலிடேஷன் பண்ணக்கூடிய ஆப்ஷனை நாங்கள் யூஐடிஏ கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து யூஐடிஏ கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் கிடைச்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து இந்த பயோமெட்ரிக் அப்டேட் சிஸ்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான லேட்டஸ்டான தகவல் இப்போ வெளியாகிருக்கு. ஸோ அதுக்கான அப்ரூவல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 வருஷத்துக்கான பேமெண்ட்டாக 20 லட்ச ரூபா பே பண்ணணும் அப்படின்ற விஷயமும் நியூஸில் அப்டேட் ஆகிருக்கு. ஆந்திரா கவர்மெண்ட் வந்து டிடிடிக்கு இது ரிலேட்டடான அப்ரூவலும் கொடுத்தாச்சு. இதனால நம்ம தர்ஷன் போகிறவங்களுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கும், ஸோ இனிமேல் எந்தெந்த விஷயங்கள் மாறப்போகுது அப்படின்னா, ஒருத்தரே வந்து இப்போ ஆன்லைனில் புக் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டும் சேம் அதே ஆதார் கார்டை வச்சு நம்ம புக் பண்ணுவோம். அதாவது ஒரே தர்ஷனை புக் பண்ணுறதுக்கு தான் நமக்கு டைம் கேப்பு, அதே மாதிரி ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் வேறு வேறு தர்ஷன் புக் பண்ணும்போது நம்ம ஒரு ஆதார் கார்டை வச்சு ஒரு மாதத்தில் 3 தரிசனம் 4 தரிசனம் கூட சில பேர் வந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க. சில பேர் மினிமமாக 2 தரிசனம் பண்ணுவாங்க. ஸோ இனிமேல் அந்த மாதிரி பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பயோமெட்ரிக் அப்டேட்டுங்கிறது எப்படி பண்ணுவாங்கன்னா, இகேவைசி, அதாவது நம்ம ஆன்லைனில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து ஆதாரை வச்சு வேலிடேஷன் பண்ணும்போது ஆதார் கூட ரெஜிஸ்டர் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணி அது மூலமாக வேலிடேஷன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி புக்கிங் டைமில் அப்டேட் பண்ணுவாங்களா, இல்லை அப்படின்னா உங்களோட தர்ஷன் டிக்கெட் கூட ஆதாரை வந்து லிங்க் பண்ணுவாங்களா, என்ன மாதிரி ப்ரொசீஜர் வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த சிஸ்டம் இனிமேல் அப்டேட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா அடுத்தடுத்து வரக்கூடிய தர்ஷன் டிக்கெட் புக்கிங்லாம் ஒரு நபர் ஒரு தர்ஷன் டிக்கெட் மட்டும்தான் புக் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரூம்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய புக்கிங்கில் கூட நம்ம தர்ஷன் டிக்கெட் ஒரு மொபைல் நம்பரில் நம்ம மேக்ஸிமம் 4 பேர்த்துக்கோ 5 பேர்த்துக்கு எத்தனை பேருக்கு புக் பண்ணியிருந்தாலுமே ஒன்று வந்து திருமலையில் ஸ்டே பண்ணுறதுக்கோ இல்லைனா திருப்பதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு தான் நம்ம ரூம் வந்து புக் பண்ண முடியும். அந்த லிங்க் வந்து ஒரு டைம் தான் உங்களுக்கு அந்த அக்கமடேஷன் லிங்க் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்து நம்ம கீழ் திருப்பதியில் கூட ரூம் புக் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு 4 பேர்த்துக்கு புக் பண்ணுறோன்னா கீழேயும் ஸ்டே பண்ணணும் மேலேயும் ஸ்டே பண்ணணும் அப்படின்ற பிளான் இருக்குன்னா ஒரு 2 மொபைல் நம்பரில் 2 பேர்த்துக்கு டிக்கெட் நம்ம பிரித்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இப்போ இருக்க புக்கிங் ப்ரொசீஜர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முன்னெல்லாம் வந்து நம்ம திருமலாலே ரூம் ஸ்டே பண்ணிக்கலாம், கீழே திருப்பதியிலே ஸ்டே பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி இந்த தர்ஷன் டிக்கெட்லேயும் வரும். இது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே வரும். ஏன்னா ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நிறைய பேர் எஸ்எஸ்டி டோக்கனும் வாங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு அன்றைக்கி தர்ஷன் டிக்கெட் இருக்குது, தரிசனம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு டிக்கெட் வாங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இனிமேல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இதை பற்றி அஃபிஷியலாக டிடிடியை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு தெலுங்கு நியூஸில் எல்லாத்தையுமே இந்த விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த புதுசாக வரக்கூடிய இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நேற்று வந்து விஐபி தர்ஷனில் வந்த ஒரு நபர் வந்து கோவிலுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோவிலுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது, அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதையும் தாண்டி இவங்க வந்து அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகியிருக்கு. ஸோ அதனால் அவங்க மேலே சம்மந்தப்பட்டவங்க மேலே நாங்கள் வந்து விஜிலன்ஸில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸே வந்து கொடுத்துருக்காங்க.
அதுக்கு அடுத்தது திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே சிறப்பாக நடந்துட்டுருக்கு. நீங்களும் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாகன சேவை எல்லாமே பாருங்கள். அதுக்கு அடுத்து திருமலாவோட கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் அப்டேட் இதுதான். இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அப்பப்போ மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நைட்டுக்கெல்லாம் ரொம்பவே குளிர் அதிகமாக இருக்குது. வயசானவங்களாம் யாராவது போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்வெட்டர் இந்த மாதிரி கேப்பு விஷயங்கள்லாம் வச்சுக்கோங்க. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறவங்களும் நோட் பண்ணிக்கோங்க. கிளைமேட்டோட அப்டேட் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரீசெண்டாக இன்றைக்கி தர்ஷன் போனவங்க தான் இந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க கிளைமேட் அப்டேட் அதே மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்க அப்டேட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் தர்ஷன் போகும்போது அங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சாட் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது நம்ம இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற தகவல் பார்க்கலாம். திருமலையில் பக்தர்களோட கூட்டம் அதிகரிச்சிருக்கு. வீக்கெண்ட் அப்படின்றனால க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட வந்து சொல்லியிருந்தாங்க. நேற்று தரிசனம் பார்த்தவங்க 56,952 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 25 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுமார் 10லேருந்து ஒரு 13 மணி நேரம் ஆகும். எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி பார்க்க 3லேருந்து 5 மணி நேரமும் 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். சில நேரம் 300 ரூபா தரிசனத்துக்கு கூட கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு 4 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஸ்லாட்டுக்கு போக பாருங்கள். ஈவினிங் ஸ்லாட்லாம் இருந்துச்சுன்னா மத்தியானம் கூட அலோவ் பண்ணுவாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்லேயுமே டைம் ஸ்லாட்டு சில டைம் வந்து பார்க்குறதில்ல. அதனால் நைட்டுக்கு இருக்கிறவங்க அன்டைமில் இருக்கிற எல்லாருமே வரனால தான் ஒரு டைமில் க்ரௌட் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு அங்கே வந்து ஃப்ளவர் ஷோ வந்து வச்சுருக்காங்க. அதோட ஃபோட்டோஸ் அதோட ப்ரெஸ் ரிலீஸ் கூட அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தரிசனம் போகிறவங்க கண்டிப்பாக இந்த பிரம்மோற்சவம் டைமில் நிறைய ஏற்பாடுகள் எல்லாமே பக்தர்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. பஞ்சமி தீர்த்தம் இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நீங்களும் வந்து தர்ஷன் போயிருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாகன சேவா வந்து பாருங்கள். திருமலாவில் எப்படி வந்து பிரம்மோற்சவம் இருக்குமோ அதே அளவுக்கு தான் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட பிரம்மோற்சவமும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுதாங்க இன்றைக்கான முக்கியமான அப்டேட். வேறு எந்த ப்ரெஸ் ரிலீஸ் அப்டேட்டும் வரல. அது மட்டும் இல்லாமல் February வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டிக்கெட்டுமே கம்ப்ளீட்டாக புக் ஆகிடுச்சு. ஒரு சிலர் வந்து இன்னும் வைகுண்ட துவார தரிசனத்தோட டிக்கெட் பற்றி கேட்டுட்ருக்கீங்க. December 1st வீக்கு அதுக்குள்ளே நமக்கு அப்டேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தர்ஷன் டிக்கெட் எப்படி கொடுப்பாங்க, ஆன்லைனில் எப்போ ஓப்பன் ஆகும், யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, எஸ்எஸ்டியில் கொடுக்குறாங்களா இல்லை நேரடி சர்வ தரிசனமா, இதை பற்றின எல்லா அப்டேட்டும் நமக்கு அடுத்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு இந்த பிரம்மோற்சவத்தோட ஏற்பாடுகள் அந்த பிரம்மோற்சவத்தில் பிஸியாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மீட்டிங்கில் கண்டிப்பாக நமக்கு அப்டேட் வரும். எப்போ அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.